வணக்கம் பிள்ளைங்களா. எங்கள் பாருங்கள், அம்மாவுக்கு இன்றைக்கி என்ன ஒர்க்கு பாருங்கள். இன்றைக்கி வேலைக்கிழமையில் பிள்ளைங்களா, அதனால் அம்மா என்ன பண்ணுறேன், அடுப்பை ஃபஸ்ட்டு கழுவிடலாம். அடுப்பு சாமான்லாம் எடுத்து பாத்திரம் உள்ள போட்டுட்டேன். அதனால் போட்டுட்டு இதை பாருங்கள், அடுப்பு நல்லா சோப்பு போட்டு சமையலெல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் யாரை கட்டி வச்சுட்டு அது பாருங்கள், செவரெல்லாம் தேய்க்கிறேன். எனக்கு எட்டினா முடிஞ்ச வரைக்கும் தான் பிள்ளைங்களாம் தேய்ச்சி கழுவ முடியும். ஃபுல்லாக எப்படி ஊற வச்சுட்டு நல்லா லிக்விடு போட்டு ஊற வச்சுட்டு பாருங்க, அடுப்பு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா கழுவலாம் அப்படின்னு பாருங்கள். இப்படி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். தொடச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஊற வச்சுட்டானுங்களா, அப்படியே வாங்க. அந்த வீடு கிடக்கிற கடையை பாருங்கள். இருக்கிறது 2 பேர் தான். எல்லாமே நான் மட்டும்தானே பிள்ளைங்கள பார்க்கணும். பாருங்கள், பாத்திரம் அள்ளி போட்டிருக்கிறேன். சாமான்லாம் எவ்வளோ சாமான் பார்த்திங்களா. இந்த பாருங்கள், ஃபுல்லாக தேய்க்கணும். ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சு வீடு எப்படி கிடக்கு பாருங்கள். ஃபுல்லாக எடுத்து போட்டு எல்லாம் துடைக்கணும். நல்லா லைசால் போட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுக்கணும். துணி மடித்த துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். எல்லாம் அம்மா க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வேலை நிறைய இருக்குது பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் விளக்கு சாமான் தேய்க்கணும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு சாமான் தேய்க்கணும். வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு விளக்கு சாமான் தேய்க்கணும். வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். பாருங்க பிள்ளைங்களா, செவரெல்லாம் நல்லா சோப்பு போட்டு நல்லா என்னால் முடிஞ்ச வரைக்கும் கழுவிட்டேன். இது பாருங்கள், ஃபுல்லாக கழுவிட்டேனுங்களா. பாருங்க, சுத்தமாக கழுவிட்டேன். அடுப்பு மாதிரி கழுவிட்டேன் பாருங்கள். அடுப்பு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அடுப்பு, இப்போ கழுவி நல்லா கோலம் போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ணும். ஃபுல்லாக கழுவிட்டேன் பாருங்கள். கழுவி கோலம் போட்டேன். எப்படி இருக்குது அடுப்பு, சூப்பராக இருக்குங்களா. வீடெல்லாம் நல்லா லைசால் கம்போர்ட்டு போட்டு ஃபுல்லாக துடைச்சாச்சு. அப்படியே வாங்க, பாத்ரூமும் கழுவிட்டேன். இது பாருங்கள், பாத்ரூம் நல்லா ஃபுல்லாக கழுவியாச்சு. ஃபுல்லாக வேலைக்கிழமான இந்த வேலை தான் செம்மையாக முடிஞ்சது வேலை. அப்படியே வாங்க, இந்த கட்டில் மேலே எப்படி கசகசன்னு கண்டுது. எல்லா துணியும் அள்ளி கொண்டு போய் பீரோவில் மடித்து வச்சுட்டேன். நேற்று அவ்வளோ துணி துவைச்சதை மொத்தம் மடித்து வச்சுட்டேன் பிள்ளைங்களா. இன்னும் பூஜை சாமான் ஒண்டி தான் தேய்க்கணும். அதை தேய்ச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். அப்படி இப்படி வாங்க. இந்த பாருங்க, இப்போ இந்த பெட்ரூம் சுத்தம் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லா வேலை முடிஞ்சுது. வீடு ஃபுல்லாக துடைச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெளியே பார்க்கலாம் வாங்க, எவ்வளோ சாமான் கழுவி. இன்னும் காயலை, வீடு கொஞ்சம் காயணும். பார்த்தீங்களா, பாருங்க, 2 டப்பு ஃபுல்லாக சாமான் தொலைக்காச்சு. வெயிலில் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் சிலது காயுது. குடம் முதக்கணும் கழுவின பிள்ளைங்களா. ஃபுல்லாக கழுவி ஃபுல்லாக காயுது. இன்னும் பூஜை சாமான் ஒண்டி தேய்ச்சிட்டோம்னா குளிச்சுட்டு வேலை பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். படிக்கட்டெல்லாம் கூட கழுவிட்டேன். நல்லா கழுவி விட்டுட்டு இப்போ தான் வந்தேன். அப்புறம் பூஜை சாமான் வளைக்கிட்டு மீதி உள்ளதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். சொல்லுங்க பிள்ளைங்களா, வீட்டு வேலையெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. அடுப்பு துடைச்சி கோலம் போட்டாச்சு, வீடு துடைச்சாச்சு, சாமானும் துடைக்காச்சு. வீட்டு சாமான்லாம் பாத்திரமெல்லாம் இப்போ விளக்கு சாமான் மட்டும்தான் தேய்க்கணும். அதை தேய்ச்சிட்டு இன்னோட விளாக் முடிஞ்சிடும். இப்போ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் தேய்க்க போகிறேன் பிள்ளைங்களா. 15 நாள் ஆகிப்போச்சு தேய்ச்சி. இப்போ பூஜை சாமான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு தான் பூஜை பண்ணணும். இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து சாமி கும்பிட்றேன். ஓகே சிலங்களா, பூஜை சாமான் தொலைக்கிட்டு உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டேன் பாருங்கள். இனிமேல் தான் பொட்டு வைக்கணும். என்னால் அழுத்தி அது அவ்வளோ பழம் தேய்க்க முடியாது பிள்ளைங்களா. ஏதோ என்னை உடஞ்ச கை வேறு, அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை மொல்லமாக தேய்ச்சி வச்சுருக்கிறேன். காஞ்ச அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து பூஜை பண்ணிடலாம். அவ்வளோதான் சில பிள்ளைங்களா. இன்னையோட ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. அதாவது ஹவுஸ் ஒர்க்கு மட்டும்தான். அடுப்பை கழுவி கோலம் போட்டு வீடை பெருக்கி தொடச்சி சாமான் விளக்கி காய போட்டு பூஜை சாமான் தேய்ச்சி வச்சுட்டேன். பூஜை ரூம் சுத்தம் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வைத்தோடு முடிச்சிடலாம். பாய் சேனங்களாம் மீண்டும்
ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய். லவ் யூ செல்ல பிள்ளைங்களா. அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என் செல்ல பிள்ளைங்களா. ஓகே, பாய் பாய் பாய்.